السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றன. அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றும் உண்டாகட்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் புரிந்த மிகப்பெரிய ஒரு அருள். இந்த வருடமும் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து, இந்த ரமலானுக்குள்ளே நம்மால் எந்த அளவுக்கு இபாதத்துகளில் ஈடுபட முடியுமோ அந்த அளவுக்கு இபாதத்துகளில் ஈடுபடக்கூடிய தெம்பையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தந்து அதிகமான நன்மைகளை அள்ளிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி தந்தார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அவன் நினைத்திருந்தால் இதில் எதையுமே நமக்கு கிடைக்காமலும் பண்ணியிருக்கலாம். ரப்புல் ஆலமீன் நம் மீது கொண்ட ஒரு இரக்கம், அவருடைய கருணை, நமக்கும் சொர்க்கத்துக்காக வேண்டி நாங்கள் நம்முடைய அமல்கள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை அள்ளிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஏற்பாட்டை ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் செய்து தந்திருக்கின்றார். காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றியாக வாழ்வதற்கு நானும் நீங்களும் தான் பழகிக்கொள்ள வேண்டும் என்பார்கள் சகோதரர்களே. நேற்றைய தினம் ஷைத்தானுடைய ஆயுதங்கள், அவன் நம் மீது என்னென்ன மாதிரியாக அவனுடைய அட்டூழியங்களை கட்டவிழ்த்து விடுவான் என்பது சம்பந்தமாக இரண்டு விடயங்களை பார்த்தோம். ஒன்று மறதியை ஏற்படுத்துவது, இரண்டாவது இந்த பூமியை நமக்கெல்லாம் அழகாக்கி காட்டுவது. எதெல்லாம் இந்த பூமியில் அல்லாஹ் தஆலா வெறும் அலங்காரங்களாகவும், அதே நேரத்தில் எதையெல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹ் தஆலா பாவமாகவும் வைத்திருக்கின்றானோ அவற்றை நமக்கு அழகான ஒரு அம்சமாகவும், அதை செய்வதற்கு தூண்டக்கூடிய விடயங்களாகவும் இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு ஷைத்தான் ஆக்கிவிடக்கூடிய தன்மையை ஷைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். இது அவனிடத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது ஆயுதம். அன்பிற்கினிய சகோதரர்களே, ஏன் இந்த விடயங்கள் சம்பந்தமாக இந்த ரமலானை நாங்கள் முடிக்கின்ற இந்த காலத்திலே நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதையும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர்ந்தும் ஒரு சில ஆயுதங்கள் சம்பந்தமாக உங்களோடு பேசலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஈமானை பாதுகாப்பது நெருப்பு கங்குகளை கையில வைத்துக் கொண்டிருப்பதை விட கடினமாக இருக்கும். ஒரு நெருப்பு கங்க தூக்கி கையில வச்சால் அதை வைத்துக் கொண்டிருப்பது இலகுவாக இருக்கும், ஈமானை பாதுகாக்கின்ற அந்த காரியத்தை விட. என்றால் அவ்வளவு ஃபித்னாக்கள், அவ்வளவு குழப்பங்கள், அவ்வளவு வழிகேடுகள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு காலம் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்திலே ஈமானை புதுப்பிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா பல விதமாக ஈமானை புதுப்பிப்பதற்கான வழிகளை வைத்திருக்கிறார். அதிலே ஒரு முக்கியமான வழிதான்
இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா இருக்கின்றான் என்பதை நம்மை உணரச் செய்யக்கூடிய அத்தாட்சிகளை இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், அந்த அத்தாட்சிகளை நீங்கள் பாருங்கள், அந்த அத்தாட்சிகள் நான் இருப்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்தும். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் படைத்திருக்கின்ற அம்சங்களிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருகின்ற அந்த விடயத்திலும், லஆயாத்துல் லிஉலில் அல்பாப், சிந்திக்கின்ற மக்களுக்கு நிறைய ஆயத்துகளை அத்தாட்சிகளை நான் வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா அவன் இருக்கின்றான் என்பதை நாங்கள் உணர்வதற்காக வேண்டி, அவனுடைய ஆட்சி அதிகாரம் எவ்வளவு பலம் பொருந்தியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவன் ரஸ்ஸாக் என்றால் எந்த அளவுக்கு ரஸ்ஸாக், அவன் ரஹீம் என்றால் எந்த அளவுக்கு ரஹீம், அவன் ஹாலிக் என்றால் எப்படிப்பட்ட ஹாலிக், இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் நிறைய அத்தாட்சிகள் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். அந்த அத்தாட்சிகளை பார்க்குமாறு அல்லாஹு தஆலா குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்தே இந்த உம்மத்தை தூண்டுகிறார். நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், இந்த ஒட்டகத்தை நாங்கள் எப்படி படைத்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? வ இல ஸமாஇ கைஃப ருஃபியத், இந்த வானத்தை நாங்கள் எவ்வாறு உயர்த்தி இருக்கின்றோம் என்பதை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? வைதல் ஜிபாலி கைஃப நுஸிபத், இந்த மலைகளை நாங்கள் எப்படி நட்டி இருக்கின்றோம் என்பதை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? வைலல் ஆர்லி கைஃப சுத்திஹத், இந்த பூமியை நாங்கள் எப்படி விரித்து வைத்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா, இதை பார்க்க மாட்டீர்களா, இதை பாருங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் நம்மை தூண்டுகின்றார். எதற்காக வேண்டி என்றால், அவனுடைய ஆயத்துகளை, அவனுடைய அத்தாட்சிகளை நாங்கள் பார்த்து, அவன் எவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சியாளன், நாங்கள் யாருக்கு உண்மையாகவே அடிமையாக இருக்கின்றோம், நாங்கள் அடிமையாக இருக்கின்ற அளவுக்கு அந்த தகுதி அந்த எஜமானிடத்திலே இருக்கின்றதா என்றெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற அளவில் ஒரு ஏற்பாட்டை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே செய்து வைத்திருக்கின்றார். அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலிருந்தே அந்த மக்கள் இந்த பூமியிலே வானத்திலே அல்லாஹு தஆலா எதையெல்லாம் படைத்திருக்கிறான் அதையெல்லாம் பார்த்து சிந்தித்து அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரங்களை நன்றாகவே உணர்ந்திருந்தார்கள். இந்த உலகத்துடைய அமைப்பு எப்படி அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார், இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையுடைய அமைப்பை அல்லாஹு தஆலா எப்படி வைத்திருக்கின்றான் என்றெல்லாம் சிந்தித்த மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளர் ஒரு காலத்திலே இருந்தார். உமையாக்களுடைய அந்த பரம்பரையிலே வந்து ஒருவர். அவருடைய அந்த ஆட்சி காலம் என்பது இன்னொரு உமர் வந்து ஆட்சி செய்தார் என்று அந்த வரலாற்றிலே பதிவு செய்கின்ற அளவுக்கு ஒரு பொன்னான ஒரு காலம். ஒரு சிறந்த ஒரு மார்க்க அறிஞராகவும் நல்லடியாராகவும் இருந்தார் என்று வரலாறுகள் பதிவு செய்கின்றது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்கின்ற அந்த மனிதர் ரஹிமஹுல்லாஹ், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் 3வது அத்தியாயத்தின் 190வது வசனத்தை அவர் சிந்தித்து இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலாவுடைய படைப்புடைய அமைப்பை சிந்தித்து ஒரு கூற்றை சொன்னார். அந்த கூற்று தஃப்சீர் இப்னு கஸீரிலே பதிவு செய்யப்படுகின்றது. அது என்ன கூற்று என்று சொன்னால், இந்த உலகம் இருக்கின்றது, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் துன்பத்தால் மாசுபடுத்தப்பட்டது. சொர்க்கத்திலே இருக்கின்ற இன்பங்கள் துன்பத்தால் மாசுபடுத்தப்படாதது என்று ஒரு கூற்றை சொல்லுகின்றார். எப்படி? உலகத்திலே இருக்கின்ற இன்பங்கள் எல்லாம் துன்பத்தால் மாசுபடுத்தப்பட்டது. எந்த இன்பமாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு சந்தோஷமாக இருந்தாலும், நாங்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எந்த ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும், இந்த உலகத்திலே அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் ஒரு கஷ்டம் இருக்கின்றது, ஒரு துன்பம் இருக்கின்றது. அந்த துன்பத்தையும் சேர்த்துத்தான் அந்த இன்பத்தோடு நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ஒரு துன்பம் இல்லாத இன்பத்தை இந்த உலகத்தில் நாங்கள் காண முடியாது. சில வேளைகளில் இதில் நிறைய சாப்பாட்டு பிரியர்கள் இருப்பீர்கள். நல்ல விருப்பமான சாப்பாட்டு சாப்பிட்றதுங்கிறது நமக்கு எல்லாம் இன்பமா இல்லையா? என்னதான் அந்த விருப்பமான சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட்டாலும் சில வேளைகளில் அதோடு ஒட்டி கொண்டே கொலஸ்ட்ரால்ங்கிற துன்பம் வரும், டயபெட்டிஸ்ங்கிற துன்பம் வரும். இல்லை என்று சொல்லி சொன்னால் அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய வேறு வேறு பதார்த்தங்களின் மூலமாக உடலில் ஏற்படுகின்ற அந்த உபாதை என்கின்ற ஒரு துன்பம் வரும். இது எதுவுமே இல்லை என்றாலும் அடுத்த நாளைக்கு டொய்லெட்டுக்கு போகணும் என்ற துன்பமாவது நமக்கு உண்டு அன்பார்ந்த சோதரர்கள். ஏதாவது ஒரு துன்பத்தை சுமந்ததாகத்தான் இந்த இன்பம் எல்லாம் நம்மிடத்துல வந்து சேரும். இன்பம் என்பது இந்த உலகத்திலே துன்பம் இல்லாமல் கிடையாது. அவர் இதை ஹதீஸிலிருந்து எடுத்து சொல்லவில்லை, உலகத்தை சிந்திக்கின்றார், சிந்தித்து சொல்கின்றார். மறுமையை பற்றி சொல்கின்ற நேரம் சொர்க்கத்திலே இருக்கின்ற இன்பங்கள் எதுவுமே துன்பத்தால் மாசுபடுத்தப்படாது. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். சொர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு இன்பத்தை வைத்திருக்கின்றான், அதற்கு பின்னால் ஒரு துன்பம் இருக்கின்றது என்று சொல்லி. சொர்க்கத்திலே எந்த இன்பத்துக்கும் துன்பம் கிடையாது. சாப்பிடுகின்ற சாப்பாடு துன்பம் இல்லை, இன்பம் மட்டும்தான். குடிக்கின்ற குடிபானம் துன்பமே கிடையாது, இன்பம் மட்டும்தான்.
நாங்கள் எல்லாம் தண்ணீர் குடித்தோம் என்று சொல்லி சொன்னால் வேர்க்க வேண்டிய நிலைமை வந்ததுன்னா வேர்க்கும். நம்முடைய உடலுக்குள்ளே தண்ணியுடைய அளவு கூடிவிட்டது என்று சொல்லி சொன்னால் சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை வரும். இல்லை என்று சொன்னால் அந்த லெவலை மெயின்டைன் பண்ண முடியாது. சிறுநீர் கழிக்க முடியாமல் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கணும் உடல் குப்புன்னு வேறுத்து. எதற்காக வேண்டி? அந்த ஓட்டலுடைய அந்த உடல்ல இருக்கக்கூடிய நீரை சமநிலையிலே பேண வேண்டும். அந்த இக்லிபிரியம் தாண்டக்கூடாது. சரியாக அந்த லெவலிலே இருக்க வேண்டும். அந்த எண்ணிக்கையை சரியாக பேண வேண்டும் என்பதற்காக வேர்த்து விடும். வேர்த்தால் துர்வாடை வரும். சிறுநீர் கழித்தால் துர்வாடை வரும். சிறுநீர் என்கின்ற உபாதை நமக்கு இருக்கின்றது. ஆனால் சொர்க்கத்திலே நாங்கள் குடிக்கலாம், தாராளமாக குடிக்கலாம். பாலாறு இருக்கின்றது குடிக்கலாம், தேனாறு இருக்கின்றது குடிக்கலாம், மதுவாறு இருக்கின்றது குடிக்கலாம், நீராறு இருக்கின்றது குடிக்கலாம். ஆனால் எந்த குடிபானமும் சிறுநீருடைய தேவை நமக்கு ஏற்படுத்தாது. வியர்த்தால் கூட அந்த வியர்வை துர்வாடை வீசாது, கஸ்தூரிதான் மணக்கும். அப்படி ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா மறுமையிலே செய்து வைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் இருக்கின்ற இன்பங்கள் எல்லாம் துன்பத்தால் மாசுபடுத்தப்பட்டது. மறுமையிலே இருக்கின்ற இன்பங்கள் எல்லாம் துன்பத்தால் மாசுபடுத்தப்படாதது. நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், உலகத்தை சிந்தித்தார்கள் அந்த நல்லடியார்கள். அந்த மக்கள் இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை சிந்தித்து இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய முயற்சியை எடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா அப்படி சிந்தித்து இந்த உலகத்தை சரியாக புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தரல் புரிய வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அன்றைக்கு சிந்தித்த அந்த மக்களுக்கு சிந்தனை கூட ஒரு குறுகிய அளவிலே தான் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலால் அவர்களுக்கு சிந்திக்க முடியாது. ஆனால் அவர்களை சுற்றி இருந்த ஃபித்னாக்களும் ஒரு குறிப்பிட்ட அளவிலே தான் இருந்தது. அதற்கு மேலால் அவர்கள் சிந்தித்து அவர்களுடைய ஈமானை புதுப்பிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த மட்டில் நமக்கு கொஞ்சம் கூடுதலாகவே சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் நிறைய ஃபித்னாக்கள் நிறைந்து வடியக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த உலகத்தை பொறுத்த மட்டில் நிறைய நாங்கள் அல்லாஹ்வை சிந்திக்கின்ற விடயத்திலே கொஞ்சம் ஆழமாக போக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இல்லாமல் இருந்த நிறைய அறிவுகளை அல்லாஹ் தஆலா இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உண்மையிலே அன்றைக்கு மொபைல் போன் இருக்கவில்லை. இன்றைக்கு அல்லாஹ் தஆலா மொபைல் போனை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு நம்மோடு ஒரு சடம் பேசுகின்றது, மண் பேசுகின்றது, மண்ணிலே இருக்கக்கூடிய கூடுகள் நம்மோடு பேசுகின்றது. இந்த உலகத்திலே நிறைய தகவல்களை அது நமக்கு எடுத்து தருகின்றது. நிறைய தகவல்களை பரிமாற்றுவதற்கு அது நமக்கு இலகுவாக இருக்கின்றது. இந்த மைக்ரோபோன் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இருக்கவில்லை. இன்றைக்கு அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், இந்த ஸ்பீக்கர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், இந்த அம்சங்களை எல்லாம் கண்டுபிடிக்கின்ற அளவுக்கு ஒரு நுணுக்கமான அறிவும் அல்லாஹ் தஆலாவுடைய படைப்பிலே ஒரு நுணுக்கமான இடத்துக்கு போய் அதிலிருந்து அறிவை எடுத்துக்கொண்டு வருகின்ற ஒரு பக்குவத்தையும் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அந்த பக்குவம் இருக்கவில்லை. இன்றைக்கு அந்த பக்குவத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை, அறிவுடைய வளர்ச்சியை, இந்த அறிவினுடைய பேர் வளர்ச்சியை சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு காலத்தில் நானும் நீங்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது நலவே இருக்கின்றது போன்றே அதனுடைய கெடுதியும் பெரிய அளவில் இருக்கின்றது என்பார்ந்த சகோதரர்கள். இன்றைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நவீனத்துவம் என்று சொல்லி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களுக்குள்ளும் மிக இலகுவாக ஷைத்தானால் வழிகெடுக்கக்கூடிய நிறைய அம்சங்களை உள்ளடக்கியதாகத்தான் அந்த அம்சங்கள் எல்லாம் நம்மை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. மொபைல் போனின் மூலமாக இலகுவாக தகவல்களை பரிமாற்றலாம். உண்மையாகவே அது மிகப்பெரிய ஒரு செய்தி தான். ஒரு வெளிநாட்டில இருக்கிற காலத்தில், ஆரம்ப காலத்தில் எல்லாம் வெளிநாட்டில இருந்து வீட்டுக்கு கால் பண்ணணும் என்றால் அந்த ஊருக்கே ஒரு போன் தான் இருக்கு. அந்த ஒரு போனுக்கு டைம் வைத்து கால் பண்ணணும். அந்த டைம் மிஸ் ஆயிட்டு குடும்பத்தோட பேச இயலாது. இந்த மாதிரியான இடர்பாடுகள் இருந்த அந்த காலத்தை தாண்டி இன்றைக்கு நாங்கள் கையில போனை எடுத்து எந்த நேரத்திலும் வெளிநாட்டில் இருக்கின்ற நபரை, பக்கத்தில் இருக்கின்ற ஒரு நபர் ஒன்று பார்த்து கொண்டே பேசுகின்ற அளவுக்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்றதா இல்லையா? இது நலவு இருக்கின்றது. நிறைய நலவுகள் இருப்பது போன்றே நிறைய கெடுதிகளும் இருக்கின்றது என்பது சகோதரர்கள். சில செய்திகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் தகவல்கள் தான் பரிமாற்றப்படுகின்றது. ஆனா அந்த தகவல்கள் உண்மையா பொய்யா என்று சில வேளைகளில் உண்மையான தகவல்களை வைத்துக் கொண்டே நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காலத்தில் சில விடயங்கள், தகவல்கள் பரிமாற்றப்படுகின்ற நேரத்தில் எழுத்து வடிவத்திலே பரிமாற்றப்படுமாக இருந்தால் டக்குன்னு சொல்லிடுவோம், இல்லை சில நேரத்தில் உண்மையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம். அப்ப உடனே அதை உறுதிப்படுத்துவதற்காக வீடியோ ஆதாரத்தை வைப்பார்கள், ஆடியோ ஆதாரத்தை வைப்பார்கள் இல்லையா? நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். எழுத்துல இருந்தா இந்த பாருங்க அவரே நேரடியாக பேசினது, இந்த பாருங்க அவரே நேரடியாக பேசியது வீடியோ பண்ணப்பட்டிருக்கின்றது என்று காட்டுகின்ற அளவில் ஒரு காலம் இருந்தது. ஆனா இன்னைக்கு வீடியோவை பார்த்தாலும் நம்ம எல்லாம் இருக்குது. இது உண்மையான வீடியோவா அல்லது ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட வீடியோவா என்பது கூட சந்தேகத்துக்கிடமாக ஆகின்ற அளவுக்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்றது. அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் ஷைத்தானுடைய தாக்கம் இருக்கின்றது.
அவன் பயன்படுத்துகின்ற ஆயுதத்துடைய அந்த தாக்கம் இருக்கின்றதே, அது மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஆரம்பத்திலே ஷைத்தானை பற்றி பேசுகின்ற நேரத்திலே ஷைத்தானுடைய ஆயுதங்களை பற்றி பேசுகிற நேரம் நம்ம கொஞ்சம் யுத்த காலத்தோடு சம்பந்தப்படுத்த நம்ம ஆரம்பிச்சது இல்லையா? இந்த பாடத்தை படிக்கிற நேரமே நாங்கள் ஆரம்பித்தது எப்படி? ஒரு கேடயம். சாதாரண அந்த காலத்துல இருந்து யுத்தம் நடந்துச்சு, அந்த யுத்தத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு கேடயத்தை கொண்டுதான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் ஷைத்தானுடைய ஆயுதங்களை பற்றி பேசுகின்ற நேரத்தில் வில்லையோ அம்பையோ அல்லது ஏவக்கூடிய அந்த அம்புகளுக்கு வீசக்கூடிய அம்புகளையோ நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் மிசைலை தான் எடுத்துக்கொண்டோம். ஏனென்று சொன்னால் 1000 அம்புகள் செய்யக்கூடிய காரியத்தை விட அதிகமான தாக்கத்தை ஒரு மிசைல் செய்து விடுகின்றது. அம்புகளை வைத்து உதாரணம் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அதை சொல்லலாம். ஏனென்றால் ஷைத்தானுடைய தாக்கம் அந்த அம்பு லெவல்ல தான் இருந்தது. இன்றைக்கு அது மிசைல் லெவலில் மாறி இருப்பதனால் நாங்களும் அதை மிசைலிலே தான் பேச வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கின்றோம் என்பாங்க சகோதரர்களே. எனவே இந்த காலத்தை நாங்கள் கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஷைத்தான் என்னென்ன நுணுக்கமான அறிவுகளை மனிதன் வெளியில எடுத்து விட்டான் இந்த உலகத்தில் இருந்து, அந்த நுணுக்கமான அறிவுகளை எல்லாம் அவனுக்கு தோதுவாக எப்படி பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதில் மிக கெட்டிக்காரனாக அவன் இருக்கின்றான். ஒரு மொபைல் போனின் மூலமாக தகவல் பரிமாற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த செய்தி, அந்த விடயத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய நேரத்தை சூறையாடுகின்றான் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், வலாஸ், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ், மனிதன் நஷ்டவாளியாக இருக்கின்றான். ஏனென்றால் மனிதனுடைய நஷ்டமே காலத்திலே தான் இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை என்பது காலம் தான் சகோதரர்களே. இவ்வளவு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலம், இதற்குள்ள எதையெல்லாம் தேடிக்கொண்டு வர முடியுமோ அதையெல்லாம் தேடிக்கொண்டு வாழ்ந்து அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஒரு காலத்தை நிர்ணயித்து நமக்கு தந்திருக்கின்றார். எனவே அந்த காலம் என்பது வீணடிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்ல. அந்த காலம் என்பது சரியாக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம். எப்படி அதை சரியாக பயன்படுத்துவதை விட்டு நம்மை தூரமாக்க முடியுமோ அதற்கான காரியங்களை எல்லாம் முந்தியெல்லாம் கஷ்டம் அதை செய்வது, இன்றைக்கு அதை இலகுவாகவே செய்து விடுவதுதான் செய்தான். ஒரு சாதாரணமாக ஒரு கிராத்தை கேட்பதற்கு உட்கார்ந்து ஒரு கிராத்தை 15 நிமிடங்களுக்கு கேட்டு பாருங்க. அந்த 15 நிமிடங்கள் என்பது சொல்லிட ஒரு 15 நிமிஷம் நேரம் நமக்கு விளங்கும். சில வேளைகள் அந்த 15 நிமிடம் இன்னும் முடியலையாங்கிற மாதிரியும் இருக்கு. சில சந்தர்ப்பங்களில் இன்னும் முடியலையா, இன்னும் இந்த சூறா முடியலையா, சில நேரத்துல டச் பண்ணி பார்ப்போம் அந்த ஸ்கிரீனை, இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா அந்த நேரம் நமக்கு பெருசாக தெரியும். அதே நேரத்தில் நீங்க கையில ஒரு மொபைல் போன்ல பேஸ்புக்கை கொஞ்சம் ஓபன் பண்ணி அதுல போகக்கூடிய ரீல்ஸ் எல்லாம் சின்ன சின்ன டைம்ல உள்ள ரீல்ஸ் தான். அந்த ரீல்ஸ்ல ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கிற நேரத்தில் அரை மணித்தியாலம், 1 மணித்தியாலம், 1.5 மணித்தியாலம், 2 மணித்தியாலம் என்று நம்முடைய நேரம் முழுமையாக போய்விடுகின்றது. அதுக்கு பின்னால் அந்த நேரம் போனதை நமக்கு தெரியவில்லை என்பது சகோதரர்களே. எவ்வளவு இலகுவாக நம்முடைய நேரத்தை அவன் களவெடுத்துக் கொள்கின்றான் பார்த்தீர்களா? எவ்வளவு இலகுவாக நன்மையின் பக்கம் போவதை விட்டு நம்மை தடுத்து பாவத்துக்குள்ளே மூழ்கி இருக்கின்ற நிலைமையை நமக்கு ஏற்படுத்துவதற்கு அந்த காலத்தில் அந்த 2 மணித்தியாலத்தை அவன் எடுப்பதற்கு அவனுக்கு மிக கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கு அந்த 2 மணித்தியாலத்தை எடுப்பது அவனுக்கு மிக இலகு. கையில போனை தூக்க வச்சால் போதும், மீதியை நாங்களாகவே செய்து விடுவோம். அவ்வளவு இலகுவாக ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இது சாதாரணமாக பார்க்க வேண்டிய விடயம் அல்ல. மிக கவனமாக நுண்ணிப்பாக நாங்கள் எல்லோரும் அவதானித்துக் கொள்ள வேண்டிய, கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் தான் ஷைத்தானுடைய தாக்கம் என்று சொல்லக்கூடிய அம்சம். ஷைத்தானுடைய தாக்கத்தில் ஷைத்தான் நம்மிடம் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களிலே அடுத்த முக்கியமான ஒரு ஆயுதம் தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே 27வது அத்தியாயத்தின் 24வது வசனத்திலே சொல்லுகின்றான், வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும், அவர்களுடைய செயல்களை அவர்களுக்கு ஷைத்தான் அழகாக்கி காட்டிவிட்டான். சூரியனை வணங்கக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற நேரம் அதை பற்றி சொல்லிக் கொண்டு வந்த ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய செயலை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டிவிட்டான். ஷைத்தானுடைய இன்னொரு முக்கியமான ஒரு ஆயுதம் தான் தான் செய்வதை தனக்கு அழகாக்கி காட்டுவது. சில வேளைகளில் நாங்கள் செய்யக்கூடிய நன்மையை லிமிட் பண்ண வேண்டும் என்றால், நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை நம்மை அதிகமாக திருப்திப்பட வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஷைத்தான் செய்து விடுவோம். அல்லது நாங்கள் செய்யக்கூடிய பாவத்திலே அப்படியே திகைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அந்த செய்யக்கூடிய பாவமான காரியத்தை நமக்கு அழகாக்கி காட்டுவான். அந்த அழகாக்கி காட்டுவதன் மூலமாக எப்படி நம்மை திருப்தி கொள்ள செய்கின்றான் என்றால், நாங்கள் செய்வது, நாங்கள் இருப்பது சரியிலே தான் நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற மாதிரியான எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே தூண்டுவதற்கு அவன் முயற்சி எடுக்கின்றான். நாங்கள் செய்வது சரிதான், நாங்கள் இருப்பது சரிதான்,
சில வேளைகளில் நேர்வழி என்கின்ற பாதையிலே நாங்கள் நடந்து போய்கொண்டிருக்கின்ற நேரம் வழிகேட்டின் பக்கம் சில வேளைகளில் நாங்கள் திரும்பி விடுவோம். அவ்வாறு திரும்புகின்ற நேரத்தில் அல்லாஹ் தான் நமக்கு நேர்வழி காட்ட வேண்டும். அல்லாஹ் தான் மீண்டும் நம்மை நேர்வழியின் பக்கம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஆனால் சில வேளைகளில் வழிகேட்டின் பக்கம் திரும்பிய நாங்கள் இருக்கின்ற வழிகேடு தான் நேர்வழி என்று நம்மை திருப்திப்பட செய்கின்ற ஒரு காரியத்தை ஷைத்தான் செய்து விடுவோம். அவ்வாறு செய்கின்ற நேரம் அந்த வழிகேட்டின் பக்கம் அப்படியே போய்விடுவோம் என்பது சகோதரர்கள். சில சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே இருக்கக்கூடிய நிறைய பேர் நேர்வழியை பெறுவதற்கும் சத்தியத்தின் பக்கம் திரும்புவதற்கும் சத்தியத்தை சொல்லுகின்ற உரத்து சொன்ன மக்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த சத்தியத்திலிருந்து டீவியேட்டாகி மிச்ச தூரம் போய்விட்டார்கள் என்கின்ற அளவிலே அவர்களை கொண்டு போய் சேர்த்திருப்பது ஒரே ஒரு விடயம். தாங்கள் இருப்பதிலே அவர்கள் திருப்தி காணுகின்றார்கள். நாங்கள் இருப்பது சரி என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். நாங்கள் இருப்பதிலே திருப்தி காண வைக்கின்ற ஒரு நிலைமையை ஷைத்தான் அந்த இடத்திலே ஏற்படுத்தி விடுகின்றார். எனவே அதிலே திருப்தி கண்டுகொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். நேற்றைய தினம் 27வது இரவு, அதாவது உள்நாட்டுப்புறை அடிப்படையில் 27வது அந்த இரவிலே இந்த பள்ளிவாசல்கள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் போய் பார்த்தால் இந்த பள்ளிவாசல்களில் ஒவ்வொரு இபாதத்துகள் நடைபெற்றது. இந்த பள்ளிவாசல்களில் அந்த இபாதத்துகளை கண்டக்ட் பண்ணக்கூடிய நடத்தி வைக்கக்கூடிய ஆளுங்களிடத்திலே நேரடியாக போய் பேசி, நீங்கள் இப்படி ஒரு தொழுகை தொழுகின்றீர்களே, தஸ்பீஹ் தொழுகை என்று சொல்லி, அப்படி ஒரு தொழுகைக்கு குர்ஆனுடையதும் ஹதீஸிலிருந்தும் ஆதாரம் இருக்கின்றதா என்று கேட்டால் அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த வழிகாட்டிலே அவர்கள் திருப்தி காண்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? தொழுகை தானே, தொழுவது தவறா? சுஜூது தானே செய்கின்றோம், சுஜூது செய்வது தவறா? தாவ மன்னிப்பு தானே கேட்கின்றோம், தௌபா செய்வது தவறா? அல்லாஹ்விடத்திலே தானே கேட்கின்றோம், வேறு மனிதர்களிடத்திலே நாங்கள் கேட்கவில்லை என்று அவர்கள் செய்கின்ற அந்த காரியங்கள் அழகாக இருப்பது போன்று சரியாக இருப்பது போன்று அவர்களுக்கு காட்டி அதிலேயே அவர்களை திருப்தியாக ஆக்கி விடுகின்றனர். எனவே அந்த திருப்தியிலே அவர்கள் ஊறி போகின்றார்கள். சகோதரர்களே, சில சகோதரர்கள் எங்களிடத்தில் சொல்லி இருக்கின்றார்கள், நேரடியாக நான் கேட்டிருக்கின்றேன். ஒரு சகோதரர் கதைத்துக் கொண்டிருக்கின்ற நேரம் அதிகமாக, அதாவது இந்த தப்லீகிலே போகக்கூடிய ஒரு சகோதரர், கூடுதலாக 3 நாள் 7 நாள் 40 நாள் என்று அவர்களுடைய பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு சகோதரர், அவ்வாறு செல்லக்கூடிய ஒரு சகோதரர் அந்த மாதிரியான அந்த நடவடிக்கைகள், இந்த மாதிரியான செயல்பாடுகள், இதிலே இருக்கக்கூடிய தவறுகளை அவர் உணர்ந்து அதிலிருந்து வெளியிலே வந்து குர்ஆன் சுன்னா வைத்து அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு போகின்றார். ஒரு வருட காலம் போய்விட்டதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அவரை ஒரு நாள் சந்தித்து கதைக்கின்ற நேரத்தில் அந்த சகோதரனிடத்திலே சொன்னார், நாங்கள் அந்த பயணம் போகின்ற நேரம், அந்த போகின்ற நேரத்தில் அந்த உள்ளத்திலே இருந்த அந்த உச்சார் இருக்கின்றது, அது இப்ப இங்க இல்லையே என்ற. இதை ஷைத்தான் என்ன செய்கின்றார்? அவர்கள் இருந்ததிலே திருப்தி அடைய செய்வதற்கு முயற்சி எடுக்கின்றார். நான் அவரிடத்திலே சொன்னேன், பாவமான விடயங்களில் திருப்தி அடைவது ஷைத்தானுடைய காரியம். நன்மையான விடயங்களில் திருப்தி இல்லாமல் பண்ணுவது கூட ஷைத்தானுடைய ஒரு காரியம்தான். எனவே ஷைத்தானுடைய வலையிலே நாங்கள் விழுந்து விடக்கூடாது. நன்மை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தர வேண்டும். இல்லாமல் நாங்கள் செய்கின்ற எதுவுமே நன்மை என்கின்ற லிஸ்டிலே வராதுன்றோன்னே அதான் ஏண்ட, அதுவும் சரிதான், அதுவும் சரிதான், கொஞ்ச நேரம் பேசணும், இதுவும் சரி, அதானே, அது சரி, அப்ப நம்ம இருக்கிறது சரியா தான் இருக்கிறோம் என்று அதிலே அப்படியே இருந்து விட்டேன். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றால், ஷைத்தானை பொறுத்த மட்டில் வழிகாட்டிலே அனுப்புகின்ற நேரம் அவர்கள் இருக்கின்ற வழிகாட்டிலே அவர்களை திருப்தி அடைய செய்கின்றனர். நம்ம இருக்கின்ற இந்த இடம் சரிதான் என்பது போன்று காட்டுகின்றன. இதுவும் ஷைத்தானுடைய ஒரு ஆயுதம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், நேர்வழியின் தந்தை என்று சொல்லுவாங்க இல்லையா? நேர்வழியுடைய பிறப்பிடம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து நமக்கெல்லாம் நேர்வழி கிடைத்தது. அவர்களை கொண்டுதான் இந்த நேர்வழியை அல்லாஹ் தன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தார். அந்த நபி தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கேட்ட பிரார்த்தனைகள் ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, இறைவா எனக்கு நேரான வழியை காண்பித்து விடு. அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார், யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காண்பித்து விடு, என்னை வழிகாட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடாது, எனக்கு நேர்வழி வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரே பிரார்த்தனை செய்கின்றார்கள். எனவே நாங்கள் இருக்கக்கூடிய வழி இருக்கின்றதே சகோதரர்களே, அதிலே திருப்தி அடைந்து நாங்கள் இருப்பது சரிதான் என்கின்ற திருப்தியோடு, நாங்கள் இருப்பதிலே நாங்கள் எந்த சேஞ்சஸும் செய்து கொள்ள வேண்டிய தேவை கிடையாது என்கின்ற திருப்தியோடு நாங்கள் திருப்திப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால், தேடி கற்று அறிவை நாங்கள் வளர்த்து அதன் மூலமாக நாங்கள் இருப்பதை இன்னும் பொலிஷ் பண்ணி கொள்ளக்கூடிய வாழ்நாள் முழுக்க அந்த போராட்டத்தை நாங்கள் தவிர்த்து கொண்டு நான் இருப்பது சரிதான் என்கின்ற ஒரு இடத்திலே நாங்கள் இருப்போமாக இருந்தால், அது ஷைத்தான் நம்மிடத்திலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு தூண்டல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் இந்த நேர்வழியுடைய விடயத்தில் நாங்கள் இருப்பது சரிதானா,
நான் பேசுவது சரிதானா, நான் இருக்கின்ற பாதை சரிதானா, கொஞ்சம் சரி பார்த்துக் கொள்வோம். குர்ஆனோடு எங்காவது முரண்படுகின்றதா? நான் ஆரம்பிக்கின்ற நேரத்தினுடைய வியாபாரத்தை குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நான் ஆரம்பித்து அதையே திருப்தியாக வைத்துக் கொண்டு இப்பொழுது எங்கே போய் கொண்டிருக்கின்றது என்பதை எனக்கு காட்ட விடாமல் பண்ணி கொண்டிருக்கின்றான் செய்தான் என்று சில வேளைகளில் நம்முடைய வியாபாரத்தையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிலைமை வரும் என்பாங்க சகோதரர்களே. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஆரம்பிக்கும் நேரத்தில் ஹலாலான முதல் போட்டு ஹலாலான முறையில நாங்கள் ஆரம்பித்து போயிருப்போம். சில வேளைகளில் நாங்கள் வரக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களை கூட மிக கவனமாக நேர்த்தியாக நாங்கள் ஏற்படுத்தி இருப்போம். குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணாக ஏதாவது ஒரு அம்சம் வருமாக இருந்தால் அதை தட்டி எறியக்கூடிய விதமாக நம்முடைய காரியங்கள் நம்முடைய வியாபாரத்தில் இருந்திருக்கும். நாட்கள் போகும், வருமானங்கள் வரும், நிறைய பிசினஸ் டெவலப் ஆகும், நிறைய பேரோடு நாங்கள் கலந்து கொள்ள வேண்டிய தேவை வரும். நம்முடைய வியாபாரத்திலே பரஸ்பரம் நமக்குள்ளே கொடுக்கல் வாங்கல்கள் மாற்றங்கள் ஏற்படும். அந்த கொடுக்கல் வாங்கல்கள் செய்கின்ற நேரத்தில் சில வேளைகளில் நாங்கள் ஹலால் என்கிற வரையறைக்குள்ளே இருந்து வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் நம்மோடு தொடர்புபடக்கூடியவர்கள் ஹராத்திலே இருந்து கொண்டு நம்மோடு வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். சாத்தியம் அதிகமா இல்லையா? நாங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் ஹலாலாகவே வியாபாரம் செய்பவர்கள் அதிகமாக இருக்க போகின்றார்கள். எப்படியும் மாற்று மதத்தவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளில் ஹராம் நிறைய கலந்திருக்கத்தான் போகும். அவர்களோடு கொடுக்கல் வாங்கல்கள் செய்து நம்முடைய வியாபாரத்தை உயர்த்தி கொண்டே போகின்ற அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நாங்கள் இருப்பதில் திருப்தி கண்டு விடாமல், நாங்கள் இருப்பது சரியாகத்தான் இருக்கும் என்கின்ற அந்த நிலைமையில இருந்து விடாமல், ஷைத்தானுடைய அந்த வலையிலே விழுந்து விடாமல் கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்பது. வருஷத்துக்கு ஒருக்காவது நான் போகின்ற பாதை சரிதானா, நான் செய்கின்ற கொடுக்கல் வாங்கல் சரிதானா, இத்தனை பேரோடு நான் தொடர்பு வைத்திருக்கின்றன, தொடர்பு சரியாகத்தான் இருக்கின்றதா? ஆரம்பத்திலே பேங்கிலே சேவிங்ஸ் அக்கவுண்ட் தொடங்குகின்ற நேரத்திலே கூட நான் என்னுடைய சேவிங்ஸ் அக்கவுண்டிலே வரக்கூடிய வட்டி, அந்த வட்டிக்கும் எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. லெட்டர் எழுதி அந்த சேவிங்ஸ் அக்கவுண்டிலே வட்டி வராமல் வெறும் பாதுகாப்புக்காக வேண்டியே பேங்கை பயன்படுத்தி ஒரு நபராகத்தான் ஆரம்பித்தேன். இப்ப எப்படி போயிட்டு இருக்குது என்பதை பார்க்க வேண்டுமா இல்லையா? நம்மை வழியெடுக்கின்ற நிலைமையிலே நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய வியாபாரத்தில் அதை பார்க்க வேண்டுமா இல்லையா? சில வேளைகளில் வியாபாரம் ஓஹோன்னு போகும். நம்மிடத்தில் ஒரு வாகனத்தை வாங்குவதற்கான வசதி இருக்கும், சாதாரணமான ஒரு வாகனத்தை. ஆனால் நம்மோடு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நல்ல சொகுசு வாகனத்திலே போய்கொண்டிருப்பார்கள். சில வேளைகளில் செய்தான் அந்த ஆசை வார்த்தை காட்டுவதன் மூலமாக அந்த மாதிரியான சொகுசு வாகனங்களை வாங்குவதற்காக பேங்கிலே பினான்சிலே நாங்கள் வாகனத்தை வாங்குவதற்கு முயற்சி எடுப்போம். அவ்வாறு வாகனங்களை வாங்கி பினான்சிலே ஓடிக்கொண்டிருப்போம். ஒரு சகோதரர், அல்லாஹ் தஆலா அவருக்கு அருள் செய்ய வேண்டும், இப்பொழுது அவர் உயிரோடு கிடையாது, ஒரு ஆலிம், நம்முடைய நாட்டிலே இருந்த ஒரு சகோதரர், அவர் பேசுகின்ற நேரத்தில் ஒரு உரையிலே அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். பினான்சிலே வாகனம் வாங்கி ஓடிக்கொண்டிருப்பவர்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பினான்ஸ்காரன் வாகனத்தை வாங்கி உங்களை டிரைவராக போட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார். உண்மையான செய்தியும் அதுதான் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இன்றைக்கு நிறைய பேர் நாங்கள் வாகனம் வைத்திருக்கின்றோம். ஆரம்பிக்கின்ற நேரத்திலே வியாபாரத்திலே திருப்திகரமான ஒரு நிலைமைதான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வியாபாரம் எங்கே போகின்றது என்பதை நாங்கள் பார்க்காமல் நம் வியாபாரத்தில் நாங்கள் செய்வதில் நாங்கள் திருப்தி கண்டுகொண்டே போனதனுடைய விளைவு சில வேளைகளில் தவறான பாதையிலே செல்வதற்கு காரணமாக மாறிவிட்டது என்பார் அந்த சகோதரர்களே. இன்றைக்கு மிக இலகுவாக இஸ்லாமிக் பேங்கிங் என்ற வார்த்தையை மிக சரளமாக நாங்கள் பேசுவதற்கு பழகிவிட்டோம். அது சாதாரண ஃபைனான்ஸ் கிடையாது, அது இஸ்லாமிக் ஃபைனான்ஸ். இஸ்லாமிக் என்கிற வார்த்தையை போட்டு விட்டால் மியூசிக் கூட இன்றைக்கு ஹலால் ஆகிவிட்டது பார்த்தீர்களா இல்லையா? ஹலால் மியூசிக், அது இஸ்லாமிக் என்கிற வார்த்தையை போட்டு விட்டார். இஸ்லாமிக் என்கிற வார்த்தையை போட்ட உடனேயே இந்த லீசிங் எல்லாம் இன்றைக்கு நமக்கு ஹலால் ஆகிவிட்டது. கேட்டா சொல்கின்றோம் இஸ்லாமிக் பேங்கிங். இஸ்லாமிக் பேங்கிங் செய்யக்கூடிய யாராவது முஸ்லிம்கள் பாவம், முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்கள், வட்டியோடு தொடர்பட்ட லீசிங் எல்லாம் சுற்றி இருக்கின்ற நிலைமையில அவர்களுக்கு ஹலாலான லீசிங் என்பது இல்லாமல் இருக்கின்றது. எனவே சமூகத்துக்கு ஒரு நலவை நாங்கள் செய்வதற்காக வேண்டி ஒரு சமூக சேவையாக நாங்கள் இஸ்லாமிக் லீசிங்கை கொண்டு வந்து இந்த மக்களை இஸ்லாமிக் லீசிங்கிலே வாகனத்தை வாங்குவதற்கான ஒரு ஹலாலான சிஸ்டத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் என்கின்ற மனநிலைமையில இன்றைக்கு இருக்கக்கூடிய வங்கிகள் முயற்சி எடுத்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? எப்படி இந்த முஸ்லிம்களை கொண்டு வாகனத்தை வாங்க வைக்கலாம், இஸ்லாமிக் என்ற பெயரை போட்டால் வாங்க வைக்கலாம், அடுத்து யோசிக்க மாட்டார்கள். எனவே இஸ்லாமிக் என்ற வியாபாரத்தையே போடுவோம். விலை கொடுத்து யாராவது தொப்பி போட்ட மௌலவிமார்களை வாங்க முடியும் என்று சொன்னால் வாங்கி எடுத்து நம்முடைய அறிவுரை கொடுக்கக்கூடிய அந்த அட்வைசரி கமிட்டியில நாங்கள் வைத்துக் கொள்வோம். முடிந்து விட்டது கதை. இவர்கள் எல்லாம் இதில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களே இருக்கின்றார்கள், அப்படி என்றால் வாகனத்தை வாங்குவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்று வாகனங்களை வாங்கி நம்ம லீசிங்கிலே ஓடக்கூடிய நிலைமை நமக்கு அதை அழகாக்கி காட்டி இருக்கின்றான் செய்தான். நாங்கள் இருக்கின்ற அந்த வம்சம் இருக்கின்றதே அதை நமக்கு அழகாக்கி காட்டுவோம். அதிலே ஒரு திருப்தியை நமக்கு ஏற்படுத்துவார். இதுதான் சரி என்பது போல நம்மிடத்தில் ஏற்படுத்துகின்றானே. இந்த விடயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சில வேளைகளில் சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு நாங்கள் போவோம். இல்லை என்ன பெருநாள் கலந்தனே
பெருநாள் காலம் அல்லது சீசன் வருகின்ற நேரத்திலே, வருட கடைசியிலே வரக்கூடிய சீசன், இல்லை என்று சொல்லி சொன்னால் ஏப்ரல் மாதத்திலே வரக்கூடிய சீசனுடைய காலத்தில் நம்ம எல்லாம் பொதுவாக நமக்கு பெருநாள் இல்லைனாலும் பர்ச்சேஸுக்கு போவோமா இல்லையா? ஏன்னா சீப்பாக கிடைக்கும். அந்த காலத்தில் நிறைய ஆஃபர்கள் கிடைக்கும், நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். இதை எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி பரவலாக நிறைய பெரும்பாலான பெரும்பான்மையான ஆட்கள் அதுக்காக வேண்டி போவோம். அவ்வாறு போகின்ற நேரத்தில் நமக்கு முன்னாலே ஷைத்தான் ஒரு டிஸ்பிளேயை போட்டு வைத்திருப்பார். உங்களிடத்தில் இந்த பேங்குடைய கிரெடிட் கார்டு இருந்தால் இத்தனை பெர்சன்டேஜில் உங்களுக்கு கழிவு கிடைக்கும், இந்த கிரெடிட் கார்டு இருந்தால் இவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைக்கும், இந்த கிரெடிட் கார்டு இருந்தால் இவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைக்கும். சில வேளைகளில் நான் கூட கேட்டது உண்டு, அந்த பேங்குடைய கிரெடிட் கார்டு கிடையாது, டெபிட் கார்டு இருக்குன்னா டெபிட் கார்டுக்கு அந்த பெர்சன்டேஜ் கிடையாது, டெபிட் கார்டுக்கு அந்த பெர்சன்டேஜ் கிடைக்காது இல்லையா? இப்ப ஷைத்தான் அதை அழகாக்கி காட்டுகின்றார். கிரெடிட் கார்டை எடுத்தால் என்ன இல்லையா? கிரெடிட் கார்டு கடன் அட்டைன்னு சொல்வார்களே, இந்த கிரெடிட் கார்டை எடுத்தால் என்ன? கிரெடிட் கார்டை எடுப்பதிலே மார்க்கத்தில் ஏதாவது சிக்கல் இருக்கின்றதா? ஆளுங்களிடத்தில் கால் பண்ணி கேட்பது, எழுத்து வடிவத்திலே அனுப்பி கேட்பது, டெக்ஸ்ட் மெசேஜிலே அனுப்பி கேட்பது, ஆளுங்களிடத்தில் கேட்டு எப்படியாவது இந்த கிரெடிட் கார்டுக்கு ஒரு ஹலால் சர்டிபிகேட் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு முயற்சியை செய்வார்கள். ஆனால் கடைசியில முடிவு என்ன? கிரெடிட் கார்டு என்பது நமக்கு ஷைத்தான் இப்படி அழகாக்கி காட்டு. நான் சில நேரத்தில் பேசுகிற வேடிக்கையாக இருக்கு. அது 45 நாள் அல்லது 60 நாள் தாண்டி நான் வட்டி கட்டணும் தானே எடுக்கிறீர்கள், நான் வட்டி கட்ட மாட்டேன்னு தான் எடுக்கிறார்கள் சொல்லுவார்கள். நான் 45 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடுவேன், அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணுவேன், எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா காசை கொடுத்தே வாங்க வேண்டியதுன்னு. 45 நாளைக்குள்ள அந்த காசை திருப்பி கட்டிடலும் என்றால் ஒரு 45 நாள் வெயிட் பண்ணி அந்த சாமானை வாங்க வேண்டியதுன்னு. என்னத்துக்கு 45 நாளைக்கு முன்னால வாங்குவேன்? 45 நாள்ல செட்டில் பண்ணி முடிச்சிடலாம். 45 நாள் தானே சோதரர்கள், ஒரு மாசம் 1.5 மாசம். ஏன் கொஞ்சம் வெயிட் பண்ணி 1.5 மாசத்துல வாங்கிடலாம் இந்த சாமான். அந்த 1.5 மாசம் கூட வெயிட் பண்ண இயலாத அளவுக்கு அந்த 45 நாள்ல கட்டிடலாம் என்கின்ற ஒரு மனநிலைமை நம்மிடத்துல ஏற்படுத்துகின்றார். முடிவு என்ன? கிரெடிட் கார்டை எடுத்து விடுங்க. கிரெடிட் கார்டை எடுத்து சுரண்ட இடமெல்லாம் சுரண்டது, கிடைக்கிற இடமெல்லாம் தேய்க்கிறது. கடைசியில முடிவு என்ன? நம்மால் கட்டிக்கொள்ள முடியாத அளவுக்கு கடன் சுமை நம்முடைய தலைக்கு வந்து வட்டி கட்ட வேண்டிய நிலைமை. இந்த வட்டி கட்ட வேண்டிய நிலைமையிலே கூட இப்படியெல்லாம் நான் அண்மையிலே ஒரு இடத்துக்கு போய் கதைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆலிமின் இடத்துல சொன்ன வார்த்தையை சொல்லுகின்றேன். ஒரு சிலருடைய மனதிலே ஷைத்தான் எப்படி போடுகின்றான் என்றால், நீ கடன் பட்டாய் என்பேன், கிரெடிட் கார்டுக்கு கடன் பட்டால் கூட கடன் பட்டாய் என்றால் சமூகத்திலே நீ ஒரு கடனாளி. சில வேளைகளில் உன்னால் கட்ட முடியாமல் போனாலும் ஜக்காத் ஃபண்டில் இருந்து உனக்காக வேண்டியதை தருவார்கள் என்பதை கூட ஷைத்தான் சிலருடைய மனதிலே போட்டுவிட அப்படியே கேட்கின்றார்களாம் என்று கவலையோடு சொன்னார். ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வட்டியுடைய விடயத்தில் யாராவது அதுக்கு துணை நின்றாலும் அவர்களுக்கும் அதே தண்டனை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எனவே வட்டியுடைய விடயத்திலே அந்த இடத்தில் நாங்கள் 45 நாள் தாண்டி நான் வட்டி கட்டுவேன் என்கின்ற ஒப்பந்தத்திலே சைன் பண்ணுகின்றோம் என்றால் அந்த இடத்தில் நாங்கள் விழுந்து விட்டோம் என்று அர்த்தம். ஹராத்தை நாங்கள் ஒப்பந்தமாக அடித்து விட்டோம் என்று அர்த்தம். ஹராத்திலே நாங்கள் ஒப்பந்தம் அடித்து விட்டோம், நான் செய்வேன் என்று அந்த இடத்திலே நான் ஒத்துக்கொள்கின்றேன் என்றால் அந்த ஒப்பந்தமே நம்முடைய முடிவு ஹராத்திலே இருக்கின்றது என்பதை காட்டி விடுகின்றது என்பது சகோதரர்களே. எனவே வட்டியுடைய விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடத்திலிருந்து வெளியிலே போவதற்கு இது காரணமாக அமைகின்றது. நிறைய பேருடைய வியாபாரம் இப்படித்தான் போகின்றது. சில பர்ச்சேஸ் செய்யணும் என்று சொன்னா கிரெடிட் கார்டு இருந்தால் நல்ல பெர்சன்டேஜ் கிடைக்குது, நல்ல இலகுவான தவணைகள் கிடைக்குது. எனவே கிரெடிட் கார்டை பயன்படுத்த, அதிலும் சில பேங்குகளுடைய கிரெடிட் கார்டு இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் இருக்குது. அந்த பேங்குகளுடைய கிரெடிட் கார்டாக இருந்தால் அந்த கிரெடிட் கார்டுகளுக்கு இன்டர்நேஷனல் வைட் நல்ல பர்ச்சேசிங் கூடிய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றது. எனவே அந்த மாதிரி எல்லாம் அதை பயன்படுத்துவதற்கு முடியுமா முடியாதா? முடியும் என்று ஒருவர் சொல்ல மாட்டாரா என்கின்ற அளவுக்கு முடியாது என்கின்ற ஆலிம்களை கடந்து போகக்கூடிய நிறைய பொதுமக்கள் இருக்கின்றார்கள் என்பாங்க சோதரர்கள். ஒரு முடியாது, இன்னொரு ஆட்டையும் கேட்டு பார்க்க முடியாது, இன்னொரு ஆட்டையும் கேட்டு பார்க்க முடியாது. சில நேரத்தில் ஒரு ஜும்மாக்கு வந்திருப்போம், யாராவது ஒரு பொதுவான விஷயங்களை கொஞ்சம் பேசிவிட்டு போய்விட்டாருன்னு சொல்லி சொன்னார். அவர் இறங்கிட்டு பார்ப்போம், இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம், இவர் சரின்னு சொல்றாரான்னு பார்ப்போம். அவரிடத்திலும் ஒரு தரம் கேட்டு பார்க்கிறோம். யாராவது நமக்கு தோதுவாக ஒரு முடிவை சொல்ல மாட்டார்களா என்று தேடுகின்ற அளவில் நம்மை ஷைத்தான் கொண்டு போய் விடுகின்றானா இல்லையா? அழகாக்கி காட்டுவான் என்பாங்க சகோதரர்கள். நம்முடைய செயல்களில் நாங்கள் இருக்கின்ற அந்த செயலை நமக்கு அழகாக்கி காட்டுவான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இது ஒரு ஷைத்தானுடைய ஆயுதம். அடுத்த ஒரு ஷைத்தானுடைய ஆயுதம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் இருக்கின்றதே, இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய ஒரு பண்பு தான். ஆனால் அந்த சோம்பேறித்தனம் பாவத்துடைய விடயத்திலே இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கையேந்தி துஆ கேட்போம், யா அல்லாஹ் பாவத்துடைய விடயத்தில் நிறைய எனக்கு சோம்பேறித்தனத்தை தந்து விடுங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கும் பாவத்துடைய விடயத்திலே சோம்பேறித்தனம் வருவது கிடையாது. எதெல்லாம் நன்மையாக இருக்குதோ அதுலதான் நமக்கு சோம்பேறித்தனம் வரும்.
இல்லையா? இந்த சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு கேட்டு பாருங்க, உம்மா ஒரு வேலை செய்யறதுக்கு கூப்பிட்டால் அந்த இடத்துல சோம்பேறித்தனம் வந்துடும். நண்பன் விளையாடுவதற்கு கூப்பிட்டால் கடுமையான ஒரு உற்சாகம் இல்லையா? அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நேரத்தை வீணாக செலவழிப்பதற்கு, நேரத்தை வீணாக நமக்கு அளிப்பதற்கு, நேரத்திலே நன்மையான காரியங்களில் ஈடுபடாமல் நம்மை வைப்பதற்கு, உடலுக்கு ஹெல்த்தியாக விளையாடுவதில் தவறு கிடையாது. நான் சொல்ல வருகின்ற அம்சம் என்றால் எதிலே நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆக்கி வைத்திருக்கின்றான் செய்தான் என்பதற்காக சொல்லுகின்றேன். நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் ஒரு நன்மையான ஒரு காரியத்தை செய்கின்ற நேரத்தில் கடுமையான ஒரு சோம்பேறித்தனத்தை காணுகின்றோம். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லி தந்த அதானுடைய வார்த்தைகளில் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஒரு வார்த்தை இருக்கின்றது இல்லையா? இந்த ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்றால் ஹய்யாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் விரைந்து வாருங்கள் அர்த்தம். தால் என்று அல்லாஹு தஆலா அழைக்கவில்லை. தால் என்றாலும் வாங்கள் என்றாலும் அர்த்தம். ஹய்யாங்கிற வார்த்தையை பொறுத்த மட்டிலே ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகையின் மீது விரைந்து வாருங்கள், தொழுகையுடைய விடயத்தில் விரைந்து வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், நீங்கள் வெற்றியுடைய விடயத்தில் விரைந்து வாருங்கள், வெற்றியின் மீது விரைந்து வாருங்கள் என்று விரைந்து வாருங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் நமக்கு எல்லா சோம்பேறித்தனமும் வரும். அங்க விரைந்து வாருங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. நாங்கள் அதிகமானவர்கள் விரைந்து செல்வதே கிடையாது என்பார்ந்த சகோதரர்களே. நம்மிடத்தில் இந்த சோம்பேறித்தனத்தை ஷைத்தான் ஏற்படுத்தி விடுகின்றார். நன்மையான காரியங்களை நம்மை விட்டும் தூரமாக்குவதற்கு ஷைத்தான் வைத்திருக்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு ஆயுதம் சோம்பேறித்தனம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி 10 அம்சங்களில் இருந்து பிரார்த்தனை செய்வார்கள், பாதுகாப்பு தேடுவார்கள். ஆயிஷா நாயகி சொல்லுகின்றார்கள், இந்த அம்சங்களை அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டு அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். அந்த அம்சங்களிலே அந்த 10 அம்சங்களிலும் ஒரு முக்கியமான அம்சம் தான் கசல், சோம்பேறித்தனம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜஸ் வல் கஸல் வல் ஜுபன் வல் புக்ல் வல் ஹரம் மின் அஸாபில் கப்ர். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ வமின் கல்பின் லா யக்ஷா வமின் நஃப்ஸின் லா தஷ்பா வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா என்று 10 விடயத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். அதிலே இரண்டாவதை கேட்ட விஷயம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஸல், இறைவா சோம்பேறித்தனத்தை விட்டு என்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். சோம்பேறித்தனம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நலவுகளை இல்லாமல் பண்ணிவிடும், நிறைய நன்மையான காரியங்களை இல்லாமல் பண்ணிவிடும். செய்ய முடியாதவர்கள் நாங்கள், எழும்பி போக முடியாதவர்கள் நாங்கள், நாவை அசைக்க முடியாதவர்கள் நாங்கள், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்க முடியாதவர்கள் நாங்கள். ஆனால் அதையெல்லாம் நமக்கு முடியாதது போன்று நமக்கு காட்டுவான் செய்தான். அதையெல்லாம் செய்ய முடியுமாக இருந்து முடியாதது போன்று நமக்கு காட்டி அதில் இருந்து எடுக்கக்கூடிய மேக்சிமம் நன்மைகளை எடுக்க விடாமல் பண்ணுவதற்கு என்னென்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ நம்மிடத்தில் இந்த சோம்பேறித்தனத்தை போட்டு அந்த சோம்பேறித்தனம் மூலமாக நம்மிடத்திலே இருக்கின்ற நன்மைகள் இல்லாமல் பண்ணுவான். செய்திருக்கின்றன இல்லையா? இன்றைய நாளை நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்கள், எத்தனை நன்மைகளை சோம்பேறித்தனத்தாலேயே விட்டிருப்போம் என்று யோசித்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் விடப்பட்டிருக்கும் என்பார்ந்த சகோதரர்கள். கொஞ்சம் சின்ன சோம்பேறித்தனம், தொழுது முடிச்சாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் ஒரு 2 ரக்காத்து சுன்னத்து தொழுகையை ஒரு தொழுகையில வைத்திருப்பார். அந்த தொழுகையை நாங்கள் என்ன செய்திருக்கலாம்? தொழுது இருக்கலாம். தொழாமல் எழுந்து போவதற்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. நமக்கு நேரம் இருக்கு, நேரம் இல்லாம அவசரமாக போகணும், ஏதோ ஒரு அவசரத்தை விட்டு விட்டு வந்திருக்கிறோம்னா வேற விஷயம். நல்ல நேரம் இருக்கு. சிலர் இருக்கிறார்கள் பள்ளி வாசல்ல அந்த 2 ரக்காத்தை தொழாமல் அப்படியே எழும்பி போய் வெளியிலே அரை மணி நேரத்துக்கு பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்ப நேரம் இருக்குது. ஏன் அந்த 2 ரக்காத்தை தொழுவதற்கு நாங்கள் முனையவில்லை? சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்தை அவன் ஏற்படுத்துவான். இது ஷைத்தானுடைய இன்னொரு முக்கியமான ஆயுதம். இன்னும் நிறைய ஆயுதங்கள் இருக்கின்றது சகோதரர்களே. அந்த ஆயுதங்களுடைய விடயத்தில் நாங்கள் கொஞ்சம் அவசரமாக சொல்லிக் கொண்டு போறேன், விளக்கம் தர்றதுக்கு நேரம் போதாதுன்றதுனால கொஞ்சம் அவசரமாக சொல்லிக் கொண்டு போறேன். அடுத்த முக்கியமான ஆயுதம் தான் ஷைத்தானுடையது, வஸ்வாஸ். நம்முடைய உள்ளத்தில் வஸ்வாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை செய்வது. வஸ்வாஸ் என்றால் பாவத்துடைய விடயத்தில், நன்மையுடைய விடயத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய நம்மை பாவத்துடைய விடயத்தில் செய்யக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கக்கூடிய நம்மை அதை செய்வதன் பக்கம் கொண்டு செல்வதற்கு அந்த மனதை மாற்றுகின்ற நிலைமை, அதான் அந்த வஸ்வாசை ஏற்படுத்துவது. அந்த வஸ்வாசை பலவிதமாக அவன் ஏற்படுத்துவான். நேரடியாக பாவத்தை செய்ய தூண்டுவான். அல்லாஹு தஆலா 20வது அத்தியாயத்தின் 120வது வசனத்திலே சொல்கின்றான், ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான், ஷைத்தான் அவருடைய உள்ளங்களிலே வஸ்வாசை ஏற்படுத்தினார். قال يا آدم هل أدلك على شجرة الخلد وملك لا يبلى, உங்களுக்கு அழியாத ஒரு, அதாவது ஆட்சியை பற்றியும், அழியாத ஒரு ஆட்சியை பற்றியும், அதே நேரத்தில் அந்த ஆட்சியை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அந்த மரத்தை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லித்தரவா?
என்று நேரடியாக அதை செய்யு தூண்டுவான். இதை செய்தால் நல்லா இருக்கும், ஒரு தரம் ட்ரை பண்ணிப்பார், அதுல இருக்கிற அனுபவம் உனக்கு வழங்கும் என்று ஒவ்வொரு பாவத்தையும் செய்வதற்கு நேரடியாக தூண்டுவான். அதற்கு அவன் வஸ்வாஸ் என்கின்ற அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறான். அடுத்து வறுமையை நமக்கு தூண்டுவான். நம்முடைய உள்ளத்தில் வறுமையை தூண்டக்கூடிய ஒரு காரியத்தை அவன் செய்வான். வறுமையை தூண்டுவதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் அந்த வஸ்வாசை ஏற்படுத்தி, எப்படி வஸ்வாசை ஏற்படுத்துவான்? நம்மிடத்திலே பொருளாதாரம் இருக்கு, அந்த பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க செலவழியுங்கள். செலவழிப்பது உங்களுடைய செல்வத்தை குறைக்காது. இது யாருடைய வாக்குறுதி? ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நீங்கள் நன்மையான காரியத்துக்கு செலவழித்தால் உங்களுடைய செல்வம் அதிலே குறையாது, செல்வம் உங்களோடு இருக்கும், அதுதான் உங்களுக்கு நிரந்தரமான செல்வம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகின்றார்கள். ஆனால் ஷைத்தான் என்ன செய்வானாம் என்றால், அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு ஃபக்ரை தூண்டுவான். ஃபக்ர் என்றால் ஏழ்மையை தூண்டுவான். கொடுத்துறாத, கொடுத்தால் உன்னிடத்திலே ஏழ்மை வந்துவிடும், உன் காசு குறைந்து விடும், உன்னிடத்திலே பொருளாதாரம் குடித்து விடும், உன் தேவையை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் என்று, என் தேவையை நிறைவேற்ற முடியும் என்று எந்த பொருளாதாரத்தை கையில வைத்துக் கொண்டு, அல்லது எவன் எந்த பொருளாதாரத்தை கையில வைத்துக் கொண்டு நம்பிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த பொருளாதாரத்தை கொடுத்தாலும் என் தேவையை நிறைவேற்றுவதற்கு இது இல்லை என்றாலும் அவன் இருக்கின்றானே, இதுதானே முடிய போகின்றது. அவன் முடிய போவது கிடையாது. என் தேவைக்கு என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஹோப்பை ஏற்படுத்தி அந்த காசு இருக்கின்றது, அதை தந்தவனே அவன் தானே. அதை கொடுப்பதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என் தேவையை நிறைவேற்றுவதில் பின்வாங்க மாட்டான், அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இருந்திருந்தான். எனவே ரப்புல் ஆலமீன் உங்களிடத்திலே ஃபக்ரை ஏவுவது கிடையாது, ஏழ்மையை ஏவுவது கிடையாது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றார். ஷைத்தான் அந்த வஸ்வாசை நம்மிடத்தில் ஏற்படுத்துகின்றார். அடுத்து பயமுறுத்தாட்டுவார். இந்த மாதிரி நீ போனால் இப்படி ஆகிவிடுவாய், இந்த மாதிரி போனாக்கள நிலைமைகளை எல்லாம் பார், எப்படி அவர்களுடைய நிலைமை மாறி இருக்குது என்று. அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை கூட கொண்டு செல்ல முடியாத நிலைமைக்கு அவர்கள் ஆளாகி விட்டார்கள். இப்படி எல்லாம் பிசினஸ் பண்ணா சரி வராது, இப்படி எல்லாம் நடந்து கொண்டா சரி வராது, கொஞ்சம் பொய்யை சொல்ல வேண்டியதுதான், கொஞ்சம் கலப்படம் பண்ண வேண்டியதுதான், நாங்க மட்டுமா பண்றோம், எல்லாரும் தானே பண்றார்கள் என்று நம்முடைய உள்ளத்திலே நியாயப்படுத்தி நமக்கு சில விடயங்களை அச்சுறுத்துவான். இப்படி ஆனால் இப்படி ஆகி விடுவாய், இப்படி போனால் இப்படி ஆகி விடுவாய் என்று நமக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துவான் என்றும் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகின்றார். அடுத்து ஷைத்தான் அந்த வஸ்வாசை ஏற்படுத்துவதற்கு பாவிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் ஆசையான வார்த்தைகளை சொல்லுவது. நம்மை தூண்டுவதற்காக வேண்டும் என்னென்ன மாதிரி ஆசை வார்த்தைகளை சொல்ல முடியுமோ அந்த ஆசை வார்த்தைகளை சொல்லி, இது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இப்படி செய்து பாருங்கள், அப்படி செய்து பாருங்கள். பெண்களை பொறுத்த மட்டில் ஆடைகளை செலக்ட் பண்ணுகின்ற நேரம் இப்படித்தான் உடுக்க வேண்டும் என்று தெரியாத எந்த பெண்ணும் கிடையாது. ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் இதை நீ இப்படி உடுத்தால் இப்படி இருப்ப, ஆனால் இதை இப்படி உடுத்தா என்றால் இந்த மாதிரி உன்னுடைய தோற்றம் இருக்கும், எந்த தோற்றம் உனக்கு அழகாக இருக்கின்றது என்ற ஆசை வார்த்தை கொண்டு நம்ம உடனே செலக்ட் பண்றது என்ன, எல்லாரும் அழகா இருக்கிறது தான் ஆசைப்படுறது. அந்த அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய ஆடைகளை இஸ்லாத்துக்கு முரணான முறையை அமைத்துக் கொள்வதற்கு நம்முடைய முயற்சி இருக்கு இல்லையா? ஒருத்தர் தன்னுடைய ஒரு பெண் தன்னுடைய தலைக்கு போடக்கூடிய அந்த ஜில்பாபோ அல்லது தலைக்கு போடக்கூடிய அந்த பர்தாவை ஏதோ ஒன்று இருக்கின்றது வைத்துக் கொள்ளுங்களேன், அதை போடுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த முடியுடைய பகுதி இருக்கின்றது, இது அந்த ஒட்டகத்திலே உட்காருகின்ற திமிழ் போன்று அப்படி உயரக்கூடாது, அது அப்படி பணிஞ்சிருக்கணும், அந்த முடி இருக்கிறது கூட வழங்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அதுல நிறைய டிசைன் இருக்கு. அந்த முடியை முழுமையாக கட்டி அதுக்கு அடியால ஒரு நூலை கொண்டு போயிட்டு இறுக்கி கட்டினா அந்த முடி அப்படியே லைட்டா தூக்கப்படும். முடி இருக்கிறது வழங்க, ஆனா ஹிஜாப் அணிந்திருப்பார், கழுத்து இழுத்து ஒன்றுமே வழங்காது, சில நேரத்தில் இங்க வரைக்குமே மறைச்சிருப்பார். ஆனால் இந்த முடி அப்படியே தனியாக தெரியும், பின்னர் மூடப்பட்டுதான் இருக்கு, முடி இருப்பது தெரியும். சிலர் அந்த முடி அப்படி தூக்கி கட்டுவார்கள், அது தூக்கி கட்டப்படுகின்ற நேரத்தில் அது அழகாக இருப்பது போன்று ஷைத்தான் காட்டுவார். அந்த ஆசை வார்த்தைகளை காட்டுவது, அந்த ஆசை வார்த்தைகளை அவன் சொல்லுவதன் மூலமாக மக்களை வழிகெடுப்பதாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றார். அடுத்த முக்கியமான ஒரு அம்சம், மனிதர்களை வழிகெடுப்பதில் மிக முக்கியமான ஒரு ஆயுதம் தான் ஷைத்தானுடைய ஆயுதம், முஹஸ்துதி என்று சொல்லக்கூடிய ஆயுதம். மனிதன் கஷ்டப்பட்டு அவனுடைய இபாதத்தை செய்திருப்பான், ஷைத்தான் போராடி பார்ப்பான், அவனை விஞ்ச முடியாது, அவனை செய்தே முடித்திருப்பான். எவ்வளவோ கஷ்டப்பட்ட இது எப்படியாவது செய்ய விடாம பண்றதுக்கு, ஆனால் செஞ்சு முடிச்சிட்டான். செஞ்சு முடித்ததன் பின்னால் அடுத்தும் அவன் போராட்டத்தை மேற்கொள்ளுவான், எப்படியாவது இந்த செய்த இந்த காரியத்தை,
இந்த மனிதனுக்கு பிரயோசனம் இல்லாமல் ஆக்குவதற்கு என்ன செய்யலாம்? 10 வருடமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு சதக்காவை 11வது வருடம் வாயிலிருந்து வெளியிலே கொண்டு வருவதற்கு ஒரு சூழலை கொண்டு வந்து எப்படியாவது வாயால் சொல்லிவிட வைத்து அந்த சபையிலே ஒரு பெருமை, அந்த சபையிலே மக்களிடத்தில் ஒரு முகஸ்துதியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த முகஸ்துதி வந்து விட்டது, அந்த நன்மை அப்படியே அழிந்துவிடும் என்பது அந்த சோதனை. இது ஷைத்தான் இடத்துல இருக்கக்கூடிய, இதுக்கு என்ன மிசைல் என்று சொல்வது கிடையாது, சொல்ல தெரியாத சோதரனே, மிக பலமான மிசைல் இதுதான். இதிலிருந்தும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். ரியா, முகஸ்துதி என்று சொல்லக்கூடிய அம்சம். அன்பிக்கினிய சகோதரர்களை நிறைய இருக்குது, சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தால் பார்ப்போம். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு எப்படி ஏற்படுத்தினான் என்றால், நாங்கள் இருந்தோம், நம்மிடத்திலே இந்த ரமலான் வந்தது, இந்த ரமலான் இப்பொழுது நம்மை விட்டு போக போகின்றது. இந்த ரமலான் நம்மிடத்திலே எதையுமே கொண்டு வரவில்லை என்பது சோதனை. நம்ம எல்லாம் நினைக்கிறது போன்று இன்றைக்கு நாங்கள் இந்த ரமலானில நித்தியம் மேக்சிமம் செஞ்சுட்டு உட்கார்ந்திருக்கிறோமே, இந்த மாதிரி எதையுமே இந்த ரமலான் நம்மிடத்திலே கொண்டு வரவில்லை. இந்த ரமலான் கொண்டு வந்த ஒரே ஒரு விடயம் பரக்கத் என்று சொல்லக்கூடிய அம்சம். வேற எதையும் கொண்டு வர. துல்ஹிஜ்ஜான்னு ஒரு மாசம் இருக்குதுதானே, இந்த துல்ஹிஜ்ஜான்னு சொல்லக்கூடிய மாதம் நம்மிடத்துல வரும்போது ஒரு விடயத்தை கொண்டு வரும். என்னன்னு சொல்லுங்க, ஹஜ்ஜுங்கிற இபாதத்தை எடுத்துட்டு வரும். அது வந்தா தான் ஹஜ். முஹர்ரத்துல ஹஜ்ஜி செய்யல, ரஜப்ல ஹஜ்ஜி செய்யல, துல்காதாலையும் ஹஜ்ஜி செய்ய, துல்ஹிஜ்ஜா வர வேண்டும், வந்தா தான் ஹஜ்ஜி செய்யலாம். அந்த மாதம் வருகின்ற போது நம்மிடத்தில் ஒரு இபாதத்தை ஏந்தி கொண்டு வருகின்றது, ஹஜ்ஜுன்னு சொல்லக்கூடிய இபாதத். இப்படி இந்த ரமலானை ஏந்தி கொண்டு வந்த ஒரு இபாதத்தை சொல்லுங்க, ஏதாவது ஒரு இபாதத். நோன்பு இல்ல, ஏன் அது கொண்டு வரல. அது நம்மகிட்ட ஷாபான்லையும் இருந்துச்சு, நம்மட கையில இருந்த இபாதத்தானு, ரமலான் எடுத்துக்கிட்டு வரல இல்லையா? 5 நேர தொழுகை ஜமாத்தோட சொல்லுது அந்த நேரம் இல்ல, ரமலான்ல அதுவா எடுத்துக்கிட்டு வந்துச்சு இல்ல. நம்ம எல்லாரும் தொழுது நம்மள்ட்ட இருந்துச்சு ஷாபான்ல இல்லையா? 5 நேர தொழுகைக்கு முன்பின் சுன்னத்து தொழுதோமா இல்லையா? இது அது ரமலான் கொண்டு வந்தது அல்ல, அது நம்ம கிட்ட இருந்த ஏனைய மாதங்கள். வேற ஏதாவது ஒரு இபாதத், இந்த இரவு தொழுகை இப்ப நம்ம தொழுகிறோமே, இந்த இரவு தொழுகை, இந்த நேரம், அல்லாஹ் இறங்குறது முதல் வானத்துல, இது எதையாவது இந்த ரமலான் எடுத்துக்கொண்டு வந்ததா? லைலத்துல் கத்ருடைய சிறப்பை எடுத்துக்கொண்டு வந்தது உண்மைதான். அந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பு கூட சும்மா இருந்தா கிடைக்காது. இன்றைக்கு லைலத்துல் கத்ர் நம்ம ஒன்றும் செய்யல, நல்லா படுத்து தூங்கிட்டோம். லைலத்துல் கத்ரை அடைந்தோம் என்று சொல்லுவோமா, அல்லது இழந்தார்னு சொல்லுவோமா? இழந்தார்னு தான் சொல்லுவோம். அப்ப அடைகிறதுக்கு என்ன செய்யணும்? இபாதத்துகள் செய்யணும். அந்த இபாதத்துகள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. லைலத்துல் கத்ர் தான் கொண்டு வந்துச்சுன்றதுக்கு, இந்த ரமலான் தான் கொண்டு வந்து சேர்த்துச்சு அந்த இபாதத்து என்று ஒரு இபாதத்தும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ் சொன்னீர்களா? ரமலான் கொண்டு வந்தது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறீர்களா? ரமலான் கொண்டு வந்தது கிடையாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்கின்றோமா? ரமலான் கொண்டு வந்தது கிடையாது. இரவெல்லாம் கால்களுக்கு நின்று வணங்குகின்றோமா? ரமலான் கொண்டு வந்தது கிடையாது. நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளை பகல் நேரத்தில் உண்மை பேசினோமே, பொய்யான வார்த்தைகளை தவிர்த்து கொண்டோமே, வீணான காரியங்களில் ஈடுபடாமல் இருந்தோமே, சில வேளைகளை புறம் பேசுவதற்கு யாராவது வந்தால் கூட அவர்களை தடுத்து பேசவான இது ரமலானுடைய காலம் அல்லது நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு வார்த்தையாவது சொன்னோமே, அதையாவது ரமலான் எடுத்துக் கொண்டு வந்ததா? இல்லை சகோதரர்கள், எல்லா காலத்திலும் உள்ளதுதான். நம்முடைய வாழ்க்கையில எதையுமே ரமலான் எடுத்துக் கொண்டு வரவில்லை. ரமலான் கொண்டு வந்தது எல்லாம் பரக்கத் என்கின்ற ஒரு அம்சத்தை மட்டும்தான். ஏனைய காலத்திலும் நோன்பு இருந்தது, ரமலானிலே பிடிக்கின்ற நோன்பு ஸ்பெஷல். ஏன்? அதே நோன்புதான். அங்கு எப்படி பட்டணி அதே பட்டணி தான், அங்கு எப்படி சஹருடைய நேரம் அதே சஹருடைய நேரம் தான், அங்கு எப்படி இஃப்தாருடைய நேரம் அதே இஃப்தாருடைய நேரம் தான். ஆனால் நம்மிடத்திலே ரமலானுடைய மாதம் கொண்டு வந்து சேர்த்தது அந்த ரமலான், அந்த நோன்புக்குள்ளே ஒரு பரக்கத்தை. மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன், ஈமானோடு நன்மை எதிர்பார்த்தும் யார் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கின்றாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவர் முன் செய்த எல்லா பாவங்களையும் அது மன்னிக்கும். அந்த நோன்புக்கு அந்த தரத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ரமலான் கொண்டு வந்த அந்த பரக்கத்தை மட்டும்தான். மன் ஸாமன் காம ரமலான், யார் ரமலானிலே நின்று வணங்குகிறாரோ ஈமானன் வஹ்திஸாபன், ஈமானோடு நன்மை எதிர்பார்த்தவர் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவர் முன் செய்த எல்லா பாவங்களும் அவருக்காக வேண்டி மன்னிக்கப்படும். இந்த பரக்கத்தை எடுத்துக்கொண்டு வந்த மாதம் தான் இது. இந்த பரக்கத்தை எல்லாவற்றிலும் கொண்டு வந்தது. இந்த மாசத்துல நாங்கள் நிறைய சதகா கொடுக்கிறோமா இல்லையா? இந்த மாசத்துல சதகா கொடுக்க வேண்டும் என்பது ரமலானா கொண்டு வந்துச்சு. அதான் எல்லா காலத்திலும் இருக்க வேண்டிய ஒரு அம்சமே சோதர்கள். இந்த மாதத்தில் நாங்கள் குர்ஆன் ஓதினோமா இல்லையா? இன்னைக்கு தேசிய பிறை அடிப்படையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இன்னைக்கு பிடிக்க போறது 28வது நோன்பு.
சர்வதேச பிறை அடிப்படையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இன்னைக்கு பிடிக்க போறோம் 29வது 29 எடுத்துக்கோமே சரி, 28 கம்ப்ளீட். சரி, 28 ஜுசு இன்றைக்கு வரைக்கும் ஓதி முடித்தாக்கள் எத்தனை பேர்னா கையை வைக்கிறதுக்கு எல்லாரும் இல்லையா? நாங்க 28 ஜுசும் ஓதி முடித்துட்டோம். சில ஆட்கள் ஒரு குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்தவர்கள் இருந்தா இருக்கிறார்கள், ஒரு குர்ஆனை ஓதி முடித்து 2வது குர்ஆனை தொடங்கியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கின்ற அளவிலே எண்ணிக்கைகள் நிறைய நம்மிடத்திலே இருக்கின்றது. இதையாவது ரமலான் எடுத்துக்கொண்டு வந்துதான் கேட்டார். இல்லை சகோதரர்கள், ரமலான் அதையும் நம்மிடத்திலே கொண்டு வரவில்லை. ஷாபானிலே எந்த குர்ஆன் இருந்ததோ ரமலானிலும் அதே குர்ஆன் தான். ஷாபானிலே ஓதாமல் ரமலானிலே ஓதுகின்ற நேரத்திலே நம்மிடத்திலே ஏற்பட்டது ரமலானுக்குள்ளே இருக்கின்ற அந்த பரக்கத்து அந்த குர்ஆனில் நமக்கு கிடைத்தது, அவ்வளவுதான். இது ரமலான் கொண்டு வந்த இபாதத்துகள் அல்ல, நம்மிடத்திலே இருந்த இபாதத்துகள் தான். ரமலான் எதை கொண்டு வந்தது என்றால் பரக்கத்தை கொண்டு வந்தது. அதை மட்டுமல்ல, இதெல்லாம் நமக்கு செய்ய இயலும் என்கின்ற தகவலையும் கொண்டு வந்தது. நோம்பு பிடிக்க இயலா இல்ல, உங்களால இயலும். இரவு தொழுகை தொட இயலா இல்ல, உங்களால இயலும். இரவுல 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் 4 ரக்காத். அதுக்கு பின்னால நான் இப்படி யாராவது பேச நேரம் உட்கார்ந்து அதை கேட்டுட்டிருக்கிறங்கிற வேதனை இருக்குது. சுபஹானல்லாஹ், அதையும் தாங்கிக்கொண்டு முழிச்சுக்கொண்டு சரிதானே. அது போதாதுக்கு அங்கால பக்கம் இன்னொரு மணித்தியாலும் நின்று வணங்குறதுக்கு உச்சாரா எழுமி நின்று தொழு 7 மிடதான செய்த நம்ம இல்லை. அந்த 7 என்கின்ற அந்த தன்னம்பிக்கை. சதக்கா கொடுத்தோம், சதக்காவை ரமலான் கொண்டு வரவில்லை, சதக்கா கொடுக்க முடியும் என்கின்ற அந்த தன்னம்பிக்கையை ரமலான் கொண்டு வந்து நம்மிடத்திலே தந்தது. இப்படி நம்மிடத்திலே தந்த இந்த தன்னம்பிக்கை, உன்னால் முடியும் என்கின்ற அந்த தன்மை இருக்கின்றதே, அதை ரமலான் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. வந்துச்சு அதுவே எடுத்துக்கிட்டு போயிட்டு ஷவ்வால் ஒன்றும் கிடையாது என்கின்ற நிலைமை நம்மிடத்திலே ஆகிவிடக்கூடாது. ரமலான் எதையெல்லாம் நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தது என்று நாங்கள் நினைக்கின்றோமோ அது எதுவும் ரமலான் கொண்டு வந்து சேர்த்ததில்லை, நம்மிடத்திலே இருந்ததுதான். நம்மிடத்திலே இருந்த இதை அடுத்தடுத்த மாதங்களிலும் நாங்கள் கண்டினியூ பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை கடைசியா உங்களிடத்திலே சொல்கின்றேன். ரமலானில் இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சாராம்சம் இதுதான். இந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே நிறைய பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான துவாவை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். யாரும் இதை தயவு செய்து ரமலான் முடிகின்ற நேரத்திலே ஓதுகின்ற துவான்னு சொல்லி இதை டைப் பண்ணி யாரும் அனுப்பி வச்சிடாது. சரிதானே? அதுக்கு சொல்லல, இதனுடைய அர்த்தம் அப்படிப்பட்டது என்பதற்காக வேண்டி சொல்லுங்க. ரப்பனா, என்னுடைய இறைவா, லா துஸி குலூபனா, என்னுடைய உள்ளத்தை திசை திருப்பி விடாதே, பஅத இத் ஹதைத்தனா, எனக்கு நேர்வழியை காண்பித்ததன் பின்னர். இதிலெல்லாம் நேர்வழி இருக்கின்றது, இதிலெல்லாம் நன்மை இருக்கின்றது, இதிலெல்லாம் சுபிச்சம் இருக்கின்றது என்று இந்த ரமலானுடைய மாதம் முழுமையாக அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்துக்கு காட்டினானே, அந்த உள்ளத்தை திசை திருப்பி விடாதே. வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னுடைய கருணை, உன்னுடைய ரஹ்மத்தை எங்கள் மீது அதிகப்படுத்தி விடுகிறவா என்று அல்லாஹ்விடத்திலே செய்த ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகின்றார். அந்த பிரார்த்தனையை அதிகமாக நாங்கள் செய்வதற்கு சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே தகுதியான ஒரு நேரமாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு நாங்கள் பக்குவப்பட்டிருக்கணும், அந்த அளவுக்கு நல்லதின் பக்கம் இருக்கணும், அந்த அளவுக்கு நேர்வழியை எடுத்துக்கொள்வதற்கான முயற்சியோடும் ஆர்வத்தோடும் இருக்கணும். இந்த உள்ளத்தை அல்லாஹ் செய்திருக்க விடக்கூடாது. அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே சுஜூதிலே அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்கின்றேன். அல்லாஹ் தஆலா என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்களை சிறப்பாக ஆக்கி நன்மக்களிலே அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு செல்லக்கூடிய நட்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.